ஹலோ மக்களே, இன்றைக்கி கடல் பற்றின ஜிகே கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, கடல் நீரின் சராசரி உப்புத்தன்மை எவ்வளவு? 35 ppT, 1000க்கு 35 பங்குகள் இருக்குது. இரண்டாவது மிகப்பெரிய பெருங்கடல் எது? அட்லாண்டிக் பெருங்கடல் தான் இரண்டாவது மிகப்பெரிய பெருங்கடல். சுனாமி அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டிருக்கு? ஜப்பானிய மொழியிலேருந்து தான் சுனாமின்ற வார்த்தை கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்தியாவில் மிக நீண்ட கடற்கரையை கொண்ட மாநிலம் எது? குஜராத் தான் மிக நீண்ட கடற்கரையை கொண்ட மாநிலமாக இருக்குது. கடலோட ஆழத்தை அளவிடுற பயன்படும் கருவி எது? பேத்தோமீட்டர் தான் கடலோட ஆழத்தை அளவிடுறதுக்கு பயன்படுத்துகிறோம். உலகின் மிக அதிகமான உப்புத்தன்மை கொண்ட கடல் எது? சாக்கடல், அதாவது டெட் சீ தான் மிக அதிகமான உப்புத்தன்மை கொண்ட கடலாக இருக்குது. பூமியோட பரப்பளவில் கடல்கள் எத்தனை சதவீதம் இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கு? சுமார் 71% அளவுக்கு கடல் இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கு. இந்தியாவோட தெற்கே அமைந்துள்ள பெருங்கடல் எது? இந்திய பெருங்கடல் தான் இந்தியாவோட தெற்கு பக்கமாக இருக்கிற கடலாக இருக்குது. அடுத்து, உலகின் மிக ஆழமான கடல் பகுதி எது? மரியானா அகழி, அப்படி இல்லைன்னா மரியானா பள்ளத்தாக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் கொஷின், உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் எது? பசிபிக் பெருங்கடல், பசிபிக் ஓஷன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடலாக இருக்குது. ஓகே மக்களே, இன்றைக்கி ஜிகே கொஷின்ஸ் முடிஞ்சுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். நல்லாவே